அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ காலி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, லிபராபிஸ் கால்குல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டூல் பாரை பத்தி தான் விரிவா 2 பிரிவா பார்க்க போறோம். முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டூல்ஸை ஒரு 50% பார்ப்போம். பேலன்ஸ் இன்னொரு வீடியோவில் நான் பேலன்ஸ் 50% உங்களுக்கு நான் விரிவாக காட்டுறேன். இந்த லிபரா ஸ்டாண்டர்ட் டூல் பாரோடைய மெயின் பர்பஸே என்ன அப்படின்னா, உங்களுக்கு அலுவலகத்தில் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே ரொம்ப சிம்பிளாக இந்த டூல்ஸ் வச்சே நீங்கள் முடிச்சிடலாம். அது எப்படிங்கிறத பொறுமையாக இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதோடைய எஃபெக்ட் தெரியும். ஏற்கனவே சில விஷயங்களை நான் முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தா கூட இதை நீங்கள் கற்றுக்கிட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டூல் பாரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுதான் ஸ்டாண்டர்ட் டூல் பாருங்கிற ஆப்ஷன். இந்த மாதிரி முக்கியமான டூல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இது எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நான் 1 by 1 சொல்லித்தரேன். முதல்ல இந்த ஸ்டாண்டர்ட் டூல் பார் ஆப்ஷன் உங்களுக்கு ஒருவேளை நான் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது வியூவில் போனீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டாண்டர்ட் டூல் பார் ஒரு டேப்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் டேப்டுன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்ளை டு கால் கொடுத்துட்டு க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தேவையில்லை, ஸோ நார்மலாக ஸ்டாண்டர்ட் டூல் பார் ஸ்டைலில் எனக்கு வேணும் அப்படின்னா இதே இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டூல் பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் அப்ளை டு கால் அப்படின்னு சொல்லி கொடுங்க, அண்டு க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இன்கேஸ் இந்த டூல்ஸ் எல்லாம் சில இது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா வியூவில் போனீங்கன்னா டூல் பார்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கும். அதில் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது டிக்காக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் பேஸு. ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணுறதுக்கு அப்புறமா நீங்கள் நான் அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நான் சாம்பிளுக்கு ஒரு சின்ன டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எம்ப்ளாயி நம்பர், நேம், ஏஜ்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடிஷ்னலாக ஒரு டேட்டா நினச்சிறேன் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணுறது எல்லாமே எப்படி அப்படிங்கிறத போன வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டூல் பார்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல டூல் பாரில் அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, முதல்ல இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் நேம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ என்ன ஃபாண்ட் ஸ்டைல் தேவையோ அதை நம்ம டேரெக்டாக இதில் என்ன செஞ்சிக்க முடியும், நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபாண்ட் சைஸ் இருக்குது. ஸோ ஃபாண்ட் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் போல்டு. ஸோ ஒவ்வொரு முக்கியமாக கவனிக்கணும், ஒவ்வொரு டூலையும் நீங்கள் பக்கத்தில் போகும்போது, இப்போ உதாரணத்துக்கு அண்டர்லைன் அப்படின்னு போட்டிருக்குன்னா அது பக்கத்தில் என்ன போட்டிருக்கு, Ctrl+U அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி மவுஸை நீங்கள் ஓவர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு டூலும் என்ன வேலை செய்யும், அதாவது என்ன ஷார்ட்கட் கீ இருக்குது அப்படிங்கிறதையும் அது காட்டிடும். அதுக்கப்புறம் போல்டு இருக்குது, அதுக்கப்புறம் இட்டாலிக், அப்புறம் அண்டர்லைன். அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இப்போ நம்ம எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ திருப்பி அதிலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா அதே பட்டனை திருப்பி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ அது நார்மல் மோடுக்கு அது போயிடும். இப்போ அண்டர்லைன் பண்ணியிருந்தது திருப்பி நீங்கள் யூவை கிளிக் பண்ணும்போது என்ன செஞ்சது, அண்டர்லைன் போயிடுது. அதுக்கப்புறம் ஃபாண்ட் கலர் நம்ம சூஸ் பண்ணுறது. ஸோ ஃபாண்ட் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ இதில் அடிஷ்னலாக வேறு ஏதாவது புதுசாக ஒரு கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா கஸ்டம் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய நீங்களே என்ன செஞ்சுக்க முடியும், இப்படி டேரெக்டாக கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்க முடியும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக இந்த கலரில் இது நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், கலரோட இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு கலரை என்ன செய்கிறேன், நான் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் நம்ம என்ன கலர் தேவையோ, சரியா, இந்த மாதிரி கலர்ஸ் என்ன கலர் தேவையோ அதை நீங்கள் டேரெக்டாக என்ன செஞ்சிக்க முடியும், ஃபில் பண்ணிக்க முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். சேட் பேலட்னு ஒன்று இருக்கும், அப்புறம் HTML ஸ்டைலு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்ட் கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அதுபோக கஸ்டம் கலர் ஆப்ஷன் இதுலேயும் உண்டு. ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன கலர் பிக் பண்ணணுமோ பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபினிஷ். ஓகேவா? அடுத்தது என்னென்னா அலைன் சென்டர். அலைன் லெஃப்ட்டு, அலைன் சென்டர் அண்டு அலைன் ரைட்டு. ஸோ நம்ம ஒரு இதை நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம், அலைன் சென்டர் அப்படின்னு கொடுக்குறோம். அகெயின் அலைன் லெஃப்ட்டு, ஸோ அப்புறம் அலைன் ரைட்டு. ஸோ ஒவ்வொன்றும் எந்தெந்த மாதிரி செல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க.
அதுக்கப்புறமா இது என்ன சார் புதுசாக ஒரு சிம்பிள் இந்த மாதிரி வருது, இந்த சைடு பாருங்கள் ஒரு சிம்பிள் இருக்குது, இன்னொரு சிம்பிள் இருக்குது. காரணம் என்னென்னா அது வந்து ஃபிட் ஆகலை அப்படிங்கிறதுனால இப்படி ஆகுது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, பிக்கும் சி கடையில் ஜஸ்ட் ஒரு 2 தடவை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், அந்த இது மறைஞ்சிரும். உங்களுக்கு வந்து அது வந்து அதோட விட்த்து வந்து அதிகமாகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா அலைன் டாப்பு, சென்டர், பாட்டம். ஸோ இந்த 3 டூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 1ஆம் நம்பருக்கும் 2ஆம் நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா இஎம்பி நம்பருங்கிறது கீழே வந்துருச்சு, டாப்பில் சென்டரில் எனக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு டூல் இருக்கும், என்னென்னா அந்த பார்டர்ஸ் போடுறது. சரியா, அந்த பார்டர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பார்டர் போடுறதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல இந்த கார்னரில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா டூலையுமே காட்டிடும். இல்லைன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா பார்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் போனீங்கன்னா ஆல் பார்டர்ஸ், அவுட்டர் பார்டர் நிறைய இருக்கும். இதில் வந்து நினச்சிறேன் நான் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆல் பார்டர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பார்டர் செலக்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த அலைன் டாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென்டர் வெர்டிக்கலி பார்த்தீங்களா. ஸோ ஒவ்வொரு செல்லுலையும் என்ன செய்யும், கரெக்டாக வந்து அந்த சென்டர் பொசிஷனில் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இந்த டூலோட வேலை. இந்த 3 டூல் அலைன் டாப்பு, அலைன் சென்டர், அதுக்கப்புறம் வந்து அலைன் பாட்டம். ஸோ உங்களுக்கு இது எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கப்புறம் என்னென்னா ரேப் டெக்ஸ்ட்டு. ஒரு வேளை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இஎம்பி நேம் வந்து எனக்கு செல்லோட விட்த்து வந்து எனக்கு இவ்வளோ தான் இருக்கணும், வரணும், இதுக்கு விட அதிகப்படுத்தக்கூடாது. ஆனால் எனக்கு வந்து அந்த செல்லுக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ரேப் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். ரேப் டெக்ஸ்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி கீழே வந்துடும். ஓகேவா. இதே மாதிரி தான் இதையும் நீங்கள் தேவைப்படும் போது ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் கரெக்டாக விட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும், 1 by 1ஆகவே அது வந்து வந்துடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் அண்ட் சென்டர், மெர்ஜ் செல்னு சொல்லிட்டு நிறைய 3 ஆப்ஷன் இருக்குது. இதோட வேலை என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே வந்து எப்படி வந்து ரோவை இன்சர்ட் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு 1001க்கும் 1002க்கும் இடையில இந்த 2ஆம் நம்பர் ரோவுக்கும் 3ஆம் நம்பருக்கு ரோவுக்கும் இடையில ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணணும். அப்படின்னா எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டூல் பார் வழியாக எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 1002 அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ரோன்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து காலம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ரோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து இன்சர்ட் ரோஸ் அபோவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இன்சர்ட் ரோஸ் அபோவ் அப்படின்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், இதுக்கு மேலே வந்து ஒரு காலத்தை வந்து என்ன செஞ்சிடும், அது வந்து ஒரு ரோவை வந்து இன்சர்ட் பண்ணிடும். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல இன்சர்ட் பிலோ அப்படின்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே ஒரு ரோ இன்சர்ட் ஆகிடும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்டை வச்சுருக்கீங்களோ, இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுருக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ரோஸ் அபோவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இன்சர்ட் ஆகிடும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு மேலே ஒன்று நான் ஒரு ரோ வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். இதில் போகிறேன், இன்சர்ட் ரோஸ் அபோவ் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதே மாதிரி காலம் இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு நம்பர், நேம், ஏஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ நேமுக்கும் ஏஜுக்கு இடையில ஒரு காலத்தை வந்து நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதே டூல் பாரில் போனீங்கன்னா இங்கே காலம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் இன்சர்ட் காலம் பிஃபோர், இன்சர்ட் காலம் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நேமுக்கும் ஏஜுக்கும் இடையில வேணும்னா இப்போ இங்கே கர்சர் இருக்குது, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் காலம் பிஃபோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணோம், பிஃபோரில் ஒரு காலம் வந்து இன்சர்ட் ஆகிடும். சரி, ஓகே. இதே இது வந்து எனக்கு வந்து தேவையில்லை, நான் வந்து இந்த காலத்தை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதே டூல் பாருக்கு போங்க. இங்கேயே வந்து டெலிட் காலம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் எங்கே பாயிண்ட் இருக்குதோ அந்த காலமே என்ன செஞ்சிடும், டெலிட் ஆகிடும். அதே மாதிரி தான் ரோவை டெலிட் பண்ணுறதுக்கும் இப்போ 4ஆவது நம்பர் ரோ வந்து எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அதேமாதிரி ரோ அப்படிங்கிற ஆப்ஷனில் போங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட் ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அல்லது என்ன பண்ணணும்னா நீங்கள் 4ஆம் நம்பரில் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே இங்கேயே அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி இங்கேயே நீங்கள் இந்த சியில் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் இங்கேயே ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இருக்கும். அதே ஆப்ஷன் தான். சரியா, ஓகே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுறேன்,
இன்சர்ட் ரோஸ் அபோவ் அப்படின்னு கொடுக்குறேன். இது மேலே ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த டூல் வந்து இனேபிள் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஏலேருந்து சி வரைக்கும் எல்லாமே என்ன செஞ்சிடும், மெர்ஜ் ஆகிடும். இதுக்குள்ளே நீங்கள் எதாவது டைப் பண்ணனா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இப்படி ஹைட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். இன்கேஸ் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா இன்னொரு வழி இருக்குது. என்ன செய்யணும்னா இந்த 1ஆம் நம்பரில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோ ஹைட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதிலே நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும்னா நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன செஞ்சுக்க முடியும், நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம மெர்ஜர் சென்டர் யூஸ் பண்ணியாச்சு. இல்லை எனக்கு மெர்ஜர் சென்டர் தேவையில்லை, நான் வந்து அன்மெர்ஜ் பண்ண போகிறேன்னா இது பக்கத்துலேயே அன்மெர்ஜ் டு மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அன்மெர்ஜ் செல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆனது திருப்பி பழைய நிலைமைக்கு போயிடும். திருப்பி மெர்ஜ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மெர்ஜ் பண்ண மாதிரியே இருக்கட்டும். கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கட் காப்பி பேஸ்ட்டு அப்புறம் க்ளோன் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்மேட்டு. ஸோ அதை பற்றி தான் வந்து முக்கியமான டூல் பற்றி தான் இப்போ அடுத்து நான் சொல்லித்தர போகிறேன். ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த க்ளோன் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த நம்பர் நேம் ஏஜில் வந்து நான் ரெட் கலர் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதே கலரை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணணும் அல்லது இங்கே அப்ளை பண்ணணும், இல்லை இந்த செல்லுக்கு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ திருப்பி நீங்கள் வந்து கலரை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி போய் என்ன செய்ய வேண்டாம், கலரை வந்து சூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போனீங்கன்னா க்ளோன் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த இடத்துல தேவைப்படுதோ அதை ஃபுல்லாக அப்படி கிளிக் பண்ணிவிட்டு கை எடுக்காமல் இப்படி இழுத்திங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிற மாதிரியே கீழேயும் மாறிடும். சரியா? அதுதான் வந்து இந்த க்ளோன் ஃபார்மேட்டிங். இப்போ அதே மாதிரி இப்போ இதுக்கு ஒரு சின்ன இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எம்ப்ளாயி நம்பர் இருக்குதா, இப்போ இந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ணுறோம், க்ளோன் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன், ஃபினிஷ். ஓகேவா? ஸோ அப்புறம் நம்ம மேலே அதாவது க்ளோன் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிறது என்னது, நம்ம கலர் கொடுத்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அழகுபடுத்தி பார்க்குறது. சரியா? அப்போ அதை வந்து க்ளோன் பண்ணி நம்ம எங்கே தேவைப்படுதோ அங்கே அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து க்ளோன் ஃபார்மேட்டிங். ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை, எனக்கு அந்த ஃபார்மேட்டே எனக்கு தேவைப்படாது அப்படின்னா நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா கிளியர் டைரக்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை கிளியர் டைரக்ட் ஃபார்மேட்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் கலர் கொடுத்து வச்சுருந்ததெல்லாம் காணாமல் போயிடும். இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள் அல்லது கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்கனாலும் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து அந்த அலைன்மெண்ட் பண்ணதெல்லாம் போயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து திருப்பி இது இவங்க நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். க்ளோன் ஃபார்மேட்டிங் அண்ட் கிளியர் டைரக்ட் ஃபார்மேட்டிங். ஸோ ரெண்டு கூட டிஃப்ரெண்ட் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா அண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அண்ட் ரீடோ. இப்போ நம்ம பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அண்டு அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணும்போது இதிலே வந்து நீங்கள் கடைசியாக என்னென்ன பண்ணீங்களோ அதை வந்து காட்டிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத இங்கேயே வந்து தெரிஞ்சிடும். ஸோ எது வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணீங்களோ அது வரைக்கும் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வரைக்கும் என்ன செஞ்சிடும், 100. இது ஒரு பெரிய பெனிஃபிட்டு பாருங்கள். அதே மாதிரி ரீடோ ஆப்ஷன் வந்து அதே ரிவர்ஸில் பண்ணுறது. அதில் கடைசியாக நீங்கள் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணீங்களோ அதை வச்சு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் போய்க்க முடியும். ஒரு வேளை நான் இப்போ டெலிட் பண்ணிட்டேங்க, டெலிட் பண்ணிட்ட உடனே என்ன செஞ்சது, திருப்பி என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் இசட் அப்படிங்கிறத கொடுக்கும்போது திருப்பி பழையபடி வந்துடும். பட் என்னென்னா நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் இங்கேயே ஆப்ஷன் இருக்கும், டெலிட் கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்துடும். இதுதான் வந்து இந்த அண்டோ ரீடோ அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா இதில் அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இதில் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் ஃபைண்டு அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ராஜா அப்படிங்கிற நேமை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து இம்ரான் அப்படின்னு சொல்லி நான் மாற்றுறேன். அப்போ ஃபைலில் ராஜாங்கிற நேம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன செஞ்சிடும், இம்ரான் அப்படின்னு சொல்லி காட்டிடும். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபைண்ட் நெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கோம். முதல்ல ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த நேம் வந்து முதல்ல எங்கே இருக்குதுன்னு முதல்ல காட்டும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரீப்ளேஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை ராஜான்னு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே ஃபுல்லாக என்ன செஞ்சிரு, எல்லா இடத்துலையும் மாற்றிடு அப்படின்னா ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து இங்கே மேட்ச் கேஸ், ஃபார்மேட்டட் டிஸ்பிளே, என்டையர் செல்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
நீங்கள் இதே வந்து நீங்கள் ஆல் ஷீட் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்னென்ன ஷீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் ராஜாங்கிற நேம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடும், அது வந்து அதாவது ரீப்ளேஸ் ஆகிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை பற்றி மோஸ்ட்லாக அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபைண்ட் அண்டு ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகேவா, அடுத்தது என்னது ஸ்பெல்லிங் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸ்பெல்லிங் அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியும். என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல ஸ்பெல்லிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஸோ அப்போ வந்து இங்கே என்னது எந்த இதுவுமே காட்டலை. அப்போ நான் என்ன அப்புறம் நோன் கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், திருப்பி நான் என்ன செய்கிறேன், ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். இப்போ ஏஜிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ போய் என்ன பண்ணுறோம், இந்த இங்கே இருக்கு இல்லையா ஸ்பெல்லிங் அப்படிங்கிற ஆப்ஷன், இந்த ஏபிசின்னு போட்டுருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ அப்போ இது ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுதும். அதே மாதிரி இதோட சஜஷனையும் கீழே காட்டும். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுக்கிறோம், இக்னோர் பண்ணுறதா இருந்தால் இல்லை கரெக்ட் பண்ணுறதா இருந்தால் கரெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏஜ் எஃப்க்கு பதிலாக ஏஜ் அப்படின்னு சொல்லி மாறிடும். இல்லை இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இக்னோர் ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டி என்ன செஞ்சிடும், அது வந்து அதை இக்னோர் பண்ணிவிடும். ஸோ இப்போ கரெக்ட் அப்படின்னு கொடுத்தவொன்னே என்ன செஞ்சிடும், திருப்பி கேட்கும் நீங்கள் வந்து பிகினிங்லேருந்து செக் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். வேண்டான்னு சொல்லிடுறேன். அகெயின் க்ளோஸ். இதுதான் வந்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். நிறைய அட்வான்டேஜ் இருக்குது இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமரில். நீங்கள் இன்கேஸ் இல்லை எனக்கு இந்த ரெட் கலரே எனக்கு பார்க்குறதுக்கு, ஏன்னா பிரிண்ட் பண்ணும்போது இந்த கீழே காட்டுற ரெட் கலர் வந்து உங்களுக்கு காட்டாது. அதாவது இப்போ இஎம்பிக்கு பக்கையிலேயே வந்து ஒரு ரெட் கலர் காட்டுது இல்லையா. அப்போ இது கீழே இருக்கிற ரெட் கலர் வந்து எனக்கு ஆக்சுவலாக அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது. நம்ம ஒரு சிம்பிளாக வந்து இஎம்பின்னு கொடுத்துருக்குறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயிங்கிறதுக்கு பதிலாக இஎம்பின்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்குறேன். எனக்கு இது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதே ஸ்பெல்லிங் அண்ட் கிராமரில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இக்னோர் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், இஎம்பின்னு எங்கெல்லாம் கொடுத்துருந்தீங்களோ ஸோ அங்கே ஃபுல்லாக என்ன பண்ணிடும், அந்த கலர் அந்த ரெட் கலரை அது காட்டாது. ஓகேவா, பட் பிரிண்ட் பண்ணும்போது இந்த ரெட் கலர்லாம் உங்களுக்கு தெரியாது. அது மீன் என்னென்னா இந்த இம்ரான் அப்படிங்கிற கீழே ரெட் கலர் மாதிரி காட்டுது இல்லையா, அந்த மாதிரிலாம் அது பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டாது. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஸ்பெல்லிங் கிராமர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறது, இதை பிரிண்ட் அவுட் எடுத்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டூல் இருக்குது. என்னென்னா டகல் பிரிண்ட் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அல்லது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டாகல் பிரிண்ட் இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அலைன்மெண்ட் வந்து நமக்கு என்ன இல்லை, சரியாக இல்லை. அப்போ அலைன்மெண்ட் சரியாக பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த க்ளோஸ் ப்ரிவியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த ஏஜே என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் டேரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத செல்லெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல முக்கியமான இன்னொரு டூல் என்னென்னா இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி 2 இருக்கும். நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, குறைக்கிறனாலும் குறைச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இப்போ தேவையில்லாதெல்லாம் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி 7லேருந்து 9 வரை இப்படி கிளிக் பண்ணிங்கனாலே செலக்ட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணுங்கள், டெலிட் ரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணால் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்குறதுக்கு என்ன சொன்னேன், டாகல் பிரிண்ட் ப்ரிவியூன்னு கொடுக்குறேன். ஓகே, இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஸ்க்ரீனுக்கு இது ஃபிட் ஆகலை. அப்போ ஸ்க்ரீனுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் கொண்டு வரணும்னா இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், கரெக்டாக என்ன செஞ்சிடும், அது வந்து உங்களுக்கு வந்து எது வரைக்கும் தேவையோ நீங்களே என்ன செஞ்சுக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட லெவலில் நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து இந்த ஸ்கேல் அப்படிங்கிற ஆப்ஷன். நீங்கள் இப்படி லைட்டாக இது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஃபைலில் போய்ட்டு பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா, அதே மாதிரி இதில் பேஜ் செட்டப்பை மாற்றுறதா இருந்தால் இங்கேயே நீங்கள் மாற்றிக்க முடியும். ஃபார்மேட் பேஜ்ன்னு இருக்கும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா பேப்பரோட டைப்பை நீங்கள் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இங்கேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் போய்ட்டு பேஜில் போய்ட்டு உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், A4 வேணுமா என்ன மாடலில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேண்ட்ஸ்கேப்னு மாற்றிட்டு என்ன செய்யணும், நான் வந்து ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் மாறிடுச்சு. ஸோ நீங்கள் இதுக்கு ஃபுல்லாக அந்த பேஜ் ஃபுல்லாக எனக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படி கூட்டிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இதே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மார்ஜினே நீங்கள் டேரெக்டாக என்ன செஞ்சுக்க முடியும், இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் இந்த
டாகிள் பிரிண்ட் ப்ரிவியூங்கிற ஆப்ஷன். கண்டிப்பாக இதை எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள். இதிலே நீங்கள் எல்லா வேலையுமே நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த டேபிள் வந்து எனக்கு சென்டரில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இதிலே என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஃபார்மேட் பேஜில் போனீங்க அப்படின்னா இதிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிள் அலைன்மெண்ட் இந்த பேஜுங்கிற டேபில் ஹரிசண்டல் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளுக்கு சென்டரில் வந்துடும். இது என்ன சார் மேலே ஷீட் 1 பேஜ் 1லாம் வந்துருக்குது, இது எனக்கு தேவையில்லை நினைக்கிறீங்கன்னா அதே ஃபார்மேட் பேஜில் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் ஹெட்டர் ஆன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எடுத்து விட்டுட்டு ஓகே அப்படின்னு கொடுக்கணும். அதே மாதிரி ஃபுட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ஃபுட்டர் ஆன் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ என்ன செஞ்சிடும், அது வந்து மறைஞ்சிடும். இப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்க முடியும், நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலும் போகும், அப்படி இல்லைன்னா இங்கேயே இருக்கும் நெக்ஸ்ட் பேஜுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இது ஜூம் இன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம ஸ்க்ரீன் வந்து பெருசு பண்ணி பார்க்குறதுக்கு மட்டும்தான். பட் பிரிண்ட் அவுட்டில் எந்த டிஃப்ளெக்ஷனும் இருக்காது. சரியா? பட் இந்த ஸ்கேலுங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், நீங்கள் என்ன ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி என்ன செய்யும் உங்களுக்கு வந்து பேப்பரில் அவுட்புட் கிடச்சிரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே பதில் ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இதிலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டைரக்ட்லி எஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் பிடிஎஃபாகவே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி பிடிஎஃபாகவே என்ன செஞ்சுறது வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டேன். இதே டேரெக்டாக பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் மிஷினில் பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி முக்கியமான டூல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் தான் இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. மீதம் இருக்கக்கூடிய டூல்ஸை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.